அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விரும்பும் பொருட்களை தர்மம் செய்துவிட வேண்டுமா? இவ்வசனம் 3வது அத்தியாயம் 92வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. நான் விரும்புவதை தான் தர்மம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை தருவது போல் சிலருக்கு தோன்றலாம். நான் விரும்பும் பொருட்களை தான் தர்மம் செய்ய வேண்டும். விரும்பாத பொருட்கள் நம்மிடம் இருந்தால் அதை தர்மம் செய்யக்கூடாது என்று இதை புரிந்து கொள்ளக்கூடாது. அதுபோல் நாம் விரும்பும் பொருட்கள் அனைத்தையும் தர்மம் செய்துவிட வேண்டும் எனவும் இவ்வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. பிடிக்காதவற்றை மட்டும் தர்மம் செய்வது சிலரது தயால குணமாக உள்ளது. ஒரு பொருள் பிடிக்காமல் போனால் மட்டுமே தர்மம் செய்வதும், மனசுக்கு பிடித்த எந்த பொருளையும் தர்மம் செய்யாமல் இருப்பதும் கூடாது என்பதுதான் இதன் கருத்தாகும். நீங்கள் விரும்பும் பொருட்களில் என்பதற்கும், நீங்கள் விரும்பும் பொருட்களை என்பதற்கும் வித்தியாச விரும்பும் பொருட்களை என்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. விரும்பும் பொருட்களிலிருந்து என்ற சொற்றோர் நாம் விரும்பும் பொருட்களில் சிலவற்றையாவது என்ற கருத்தை தான் தரும். நமக்கு பிடிக்காத நல்ல பொருட்களை நாம் தர்மம் செய்யலாம். அது கெட்ட செயல் அல்ல. அல்லாஹ்வுக்காக நாம் தர்மம் செய்கிறோமா? நமக்கு பிடிக்காத பொருள் என்பதற்காக தர்மம் செய்கிறோமா என்பதற்கு அல்லாஹ் ஒரு சோதனை வைக்கிறான். தனக்கு பிடிக்காத பொருட்களை தர்மம் செய்வதுடன், தனக்கு பிடித்த சில பொருட்களையும் தர்மம் செய்தால் அவன் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தவனாகிறான். அவன் தர்மம் செய்த அனைத்துமே அவனுக்கு பிடிக்காத பொருட்களாக மட்டுமே இருந்தால், அவன் அல்லாஹ்வுக்காக செய்யவில்லை, தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காகவும், அப்பொருள் தனக்கு தேவையில்லை என்பதற்காகவுமே தர்மம் செய்கிறான் என்று பொருள். இந்த அடிப்படை விஷயத்தை தான் நீங்கள் விரும்பக்கூடிய பொருட்களிலிருந்து என்ற சொல் மூலம் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இது குறித்து நாம் மற்றும் அறிய 80வது குறிப்பையும் வாசிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். நாம் விரும்புகின்ற பொருளும், நமக்கு எது விருப்பமானது என்ற பொருளும், விருப்பமில்லாவிட்டாலும் அந்த பொருளை தர்மம் செய்யலாம் என்றும், கெட்ட பொருளை மட்டும் தான் தர்மம் செய்யக்கூடாது என்றும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.